Hello friends, welcome to Radhi Tailoring. இந்த வீடியோவில் நம்ம டேப் இல்லாமல் நேரடியாக அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கிளாத்தை வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 மீட்டர் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் பேக் சைடு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். அது பேக் சைடு பட்டிக்காக நம்ம 1.5 இன்ச் வந்து எப்போவுமே நோட் பண்ணுவோம். அதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழ் எண்டிங்கில் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸை எடுத்துக்குவோம். ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி மடக்கி உள்பக்கமாக வச்சுருங்க. பேக் சைடு வந்து நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் அயர்ன் பண்ணிக்கோங்க. கிளாத்தோட ஃபோல்டிங்கும் அளவு ப்ளவுஸுடைய பேக் நெக்குடைய ஃபோல்டிங்கும் ஒரே இடத்துல நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டரும் வந்து சரி பண்ணிக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. பேக் நெக்கினுடைய சரியான அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் நெக்கை வந்து இந்த மாதிரி லைட்டாக விரல்களில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நழுகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த வந்து லைட்டாக இழுத்த மாதிரி வச்சு அந்த இடத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து 2 டாட் பிடிப்போம் இல்லைங்களா, ஆஃப் இன்ச்சில் வந்து 2 டாட் பிடிப்போம். அதுக்காக ப்ளஸ் 1.5 இன்ச் தையலுக்காகவும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர் வந்து நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நெக் ரவுண்டினுடைய சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷோல்டருடைய சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம். பேக் நெக்கினுடைய எண்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ லைட்டாக இழுத்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்லீவ் பார்ட்டும் பாடி பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அதுதான் செஸ்ட் ரவுண்டு. ப்ளஸ் 1.5 இன்ச் தையலுக்காக சேர்த்தியும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டில் மார்க் பண்ண வேண்டிய அளவுகள் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து எக்ஸஸாக நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்தணும். அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஷோல்டர் பக்கத்துலேயும் வந்து நெக் ரவுண்ட் பக்கத்துலேயும் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு குறி போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஆர்ம் லென்த் இந்த இடத்துல நம்ம குறிக்க போகிறோம். அதுக்காக இதில் வந்து சைட்லேயும் லைன் வந்து கிராஸ் ஆகும், ஸ்ட்ரைட்டாகவும் லைன் வந்து நம்ம போட போகிறோம். அதுக்காக தான் ப்ளஸ் மாதிரி வந்து இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கிறோம். பேக்கில் நம்ம குறிக்க வேண்டிய அளவுகள் குறிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லைன் போட்டுக்கலாம். டாட்டுக்காக விட்ட மார்க்கிங்கில் வந்து நம்ம லைன் போட வேண்டாம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். பேக்கோட ஹைட் வந்து குறிக்காமல் விட்டுட்டோம். அதுக்காக பேக் ஹைட் வந்து இந்த மாதிரி நம்ம போட்ட லைனில் இருந்து மேலே வந்து ஷோல்டர் வரைக்கும் சரியான அளவு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. பேக் ஹைட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். தையலுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணோம், அதையுமே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெக் ரவுண்டு வந்து நோட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து தையலுக்காக விட்டோம், அதையும் வந்து சேர்த்து நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். பேக் நெக் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். எக்ஸஸாக தையலுக்காக சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கலாம். பேக் நெக் வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் நோட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டர் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயும் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இந்த கார்னரில் இருந்து தான் நம்ம வந்து ஆர்ம் ரவுண்டு வந்து ட்ரா பண்ண போகிறோம்.
ஷோல்டர்லேருந்து 2 இன்ச் தள்ளியும் செஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளியும் வந்து ஒரு கர்வ் லைன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வளைவு தான் வந்து நம்மளுடைய ஆம்ஹோல் ரவுண்டு. பேக் நெக்கு நம்ம அனைத்துமே வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்காக இங்கே ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்டுக்கும் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணிக்கலாம். கிளாத்தை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. ஷோல்டருடைய கார்னரும் செஸ்ட் ரவுண்டுடைய கார்னரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வந்து கிளாத்தை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்டு நெக்குக்காக நம்ம ட்ரா பண்ணுறதுக்காக இந்த லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டரையும் வந்து லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ரவுண்டையும் அதே ஷேப் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். சைடு ஹைட்டு ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஷோல்டர்லேருந்து அதே நெக் ரவுண்டை அதே போல் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து வி பக்கம் எடுக்கக்கூடாது. கொக்கி சைடு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கினுடைய அளவு எடுக்கணும். ஷோல்டரில் நான் அது மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுறலாம். அடுத்து ஷோல்டருடைய சரியான அளவை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இருந்து ஃப்ரண்ட் நெக்கை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கினுடைய எண்டை வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கோட ஸ்டார்டிங்கையும் எண்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளார டெப்த்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் பொழுது பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கர்வ் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் உள்பக்கமாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் டெப்த் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/4 to 1/2 இன்ச் மட்டுமே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸை இதில் வந்து கொக்கி பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்லேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க அடித்து திருப்புறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டாட் ஓட்டுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் மறுபடியும் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக கீழ் டாட்டில் அந்த தையலை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடம் அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடம் ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கோங்க. விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து நம்ம 1/4 இன்ச் மேலேயும் சென்டரில் 1/4 இன்ச்சும் கீழே பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 1/2 இன்ச்சும் நம்ம வந்து விட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் எண்டிங்கில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் லென்த் வந்து மார்க் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாட். இது வந்து பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடம். உங்களுக்கு நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடம், தையல் இருக்கிற இடம். இதில் இந்த இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு டாட் வந்து இருக்குது. உங்களுக்கு சேம் கலராக இருக்கிறதுனால தெரியாதுங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஷோல்டர்லேருந்து நேராக 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் ஃப்ரண்ட் லென்த் வந்து நம்ம குறிச்சிக்கிறோம். முன் உயரம்
1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து குறிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்லீவ் பார்ட்டும் பாடி பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம், அதிலிருந்து பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் உள்ள இடத்த வந்து நம்ம சைடு உயரம் அப்படின்னு சொல்லி நம்ம குறிச்சிக்கலாம். அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு அப்படியே குறிச்சிக்கோங்க. தையலுக்காக வந்து தேவையில்லை, ஏன்னா கிராஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தையலுக்கு அளவுகள் சேர்த்த தேவையில்லை. இந்த ஃப்ரண்ட் லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளியும் இன்னொரு சைடும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி மார்க் பண்ணோம், கொஞ்சம் தூரம் தள்ளியும் இந்த மாதிரி மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கேலில் லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சேம் அளவு அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அந்த அளவுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குக்கி பீஸ்க்காக நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போடுறதுக்காக நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து கிராஸ் எடுக்க போகிறோம். கிராஸ் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து எடுக்க போகிறோம். கொக்கி பீஸில் இருந்து நம்ம மார்க் பண்ண இடம் வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் கிராஸ். அந்த அளவுகளை நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு டாட். நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்பக்கம் டாட் இருக்கும் பாருங்கள், அந்த டாட் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 இன்ச் அளவில் இந்த டாட் வந்து இருக்குது, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 டாட் வச்சு சென்டரில் ஒரு டாட் வச்சுருக்கேன். இப்போ கிராஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். குக்கி பட்டியிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். செகண்ட் டாட்லேருந்து சைடு உயரம் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது வரைக்கும் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டையும் செகண்ட் டாட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது உள்பக்கமாக போயிடும், நம்மளுக்கு தையலுக்கு வெளியில் வராது. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆங்கோல் டெப்த்து கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த லைன்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நம்ம டாட் போட்டோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு டாட்டு செகண்ட் டாட்டு, இதுக்கு வந்து நீங்கள் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த ஹேர் கட் தேவைப்படும். செஸ்ட் ரவுண்டுக்கிட்டையும் வந்து ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஓப்பன் சைடு என்னோடய பக்கமும் ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்லேயே இருக்கிற மாதிரி நான் வந்து கிளாத்தை மடித்து போட்டிருக்கேன். 1/2 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் மடித்து திருப்புறதுக்காக. அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவை அந்த அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவினுடைய லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரியான அளவு, ப்ளஸ் 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இதில் சென்டர் பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸினுடைய இறக்கத்தில் சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். சென்டரில் ஸ்லீவ் சென்டரில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயுமே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து டாட் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம நோட் பண்ணுறோம். ஸ்லீவினுடைய ஃபோல்டிங்கிலேருந்து நம்ம வந்து செகண்ட் டாட் போட்டோம் இல்லைங்களா, அது வரைக்கும் ஆர்ம் ரவுண்டை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து தையலுக்காக 1/2 இன்ச்சுக்காக எனக்கு கிளாத் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, அதை நான் ஸ்டிச்சிங் அப்போ அட்டாச் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து
ஃபோல்டிங் வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ரவுண்டையும் ஸ்லீவ் ரவுண்டையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். தையலுக்காக விட்ட இடத்தையும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு சென்டர் பார்த்து ஒரு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்ம் ரவுண்டு வந்து இப்போ ட்ரா பண்ணுறோம். இந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். லைட்டாக சி மாதிரி பெண்ட் எடுத்திங்கனாலே நம்மளுக்கு வந்து ஆர்ம் ரவுண்டு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து இப்போது ரெடி ஆயிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம பட்டி ரெடி பண்ணலாம். பட்டி எப்போவுமே வந்து கொக்கி சைடு நம்ம அளவுகள் எடுக்கக்கூடாது. பி பக்கம் தான் நம்ம அளவுகள் எடுக்கணும். பட்டியினுடைய அகலம் நோட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் தையலுக்காக ப்ளஸ் சரியான அளவு ப்ளஸ் 1/2 இன்ச் மேலேயும் தையலுக்காக. அதே போல் ஃபஸ்ட்டு டாட் இருக்கிற இடத்துலையும் வந்து அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியினுடைய சரியான அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் தையலுக்காக 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியினுடைய எண்டு பகுதியிலையும் அதே போல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அளவுகள் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மார்க் பண்ண இடத்த வந்து லைன் போட்டுக்கோங்க. பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே போல் இன்னொரு பட்டியுமே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டி பார்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.